எதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்னு நினைக்கிறேன்? அழுத்தம் கொடுத்து அவங்க திணிக்க பார்க்குறாங்க. காரணம் பொறாமை. தமிழ்நாடு எல்லாத்திலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு, எஜுகேஷன் கூட வளர்ந்துருக்கு, இதை எப்படியாவது மங்கடிக்க வேண்டும் இருக்க ஒரு தாழ்வு, அதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு செய்கிறார்கள். அவங்க இவ்வளவு நாள் அங்கே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் பண்ணாங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு? நிதி தராம நிதி தரலன்னா அதுக்கு லீகல் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கவர்னர் கூட தான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு. ஓட்டு போய் வாங்கல. we know how to get it. இந்திய திணிச்சது போய்க்கூடிய பிரதமரா இல்ல காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாமலை போயிட்டாரு அமெரிக்காவுக்கு. அவர் அங்கிருந்து ட்விட் அவர் போட்டாரா யார் போட்டாரா நான் போடலன்னு சொல்லிடுவாரு. அதனால விட்டுருக்காரு. அவர் அண்ணாமலை பொறுத்த மட்டும் நோங்கூர்னா வேற மாதிரி அர்த்தம். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல இஸ் நோ மோர், அவ்வளவுதான். அதனால அவரை பத்தி எல்லாம் கேட்காது. RSS செயல்பாடு, அதாவது அவங்க பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறாங்கன்னு சொன்னீங்க. எந்தெந்த இதுல அப்படி பண்றதா இப்பதான் பாக்குறீங்கல்ல. இப்போ ஒன்னொன்னா ஒரு ஊடுருவுறாங்க. ஆனா இது தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு. RSS எந்த முயற்சியும் ஈடுபடாது. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? சொல்றாங்கல்ல, சொல்றாங்க. ஒரு அமைப்பு செயலாளர் அதிரடி மாற்றம் இருக்குமா இல்லையான்றது ஒரு கரெக்டா சொல்லிட்டு போனாங்க. மாற்றம் என்பது மாற்றமே நீங்க கேட்ட கேள்விக்கு அவரே சொல்றாங்க. மாற்றம் என்று ஒன்றுக்கு தான் மாற்றமே இல்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தை ஹோல்ஸ் குட். வெயிட் அண்ட் சி என்று சொல்லிட்டு போறாங்க. வெயிட் அண்ட் சி இன்னும் இருக்கு. ஒரு வாரம் தான், ஒரு வாரம் சொல்லுவாங்க. கனியணும்ன்றது மகேஷுடைய விருப்பம், கனிய வைக்கிறது அவருடைய. மாற்றம் நீங்க நிறைய செயல்பாடு திமுக நிறைய நடக்குது, நிறைய எல்லாம் பண்ணி சாத்தியமாட்டு இருக்கு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்க மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் வழிகாட்டியா இருக்கான்னு ஒரு வார்த்தை பேசுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க ரகசிய கூட்டணின்னு சொன்னோம் சார். பாலிசி அதாவது நான் சொன்னது இந்த மாதிரிதான் வெட்டி போயிட்டு. அதுக்கு முன்னாடி சொன்னது நான் சொல்றது கேளுங்க. நான் சொன்ன கம்பேர் எதோட கம்பேர் பண்ண ஸ்கீம், அதாவது 1000 rupees இங்க கொடுத்தது சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால அதே பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல் காஷ்மீர்ல அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான்.